தாங்க முடியலையே. தலை வலிக்குதே அப்பா. கண்மணி, ஏய் கண்மணி, தொலைஞ்ச சின்ன தலைவலிக்கு உயிரே விட்டுருவா. அந்த வர அத்தை தைலம் நீயே தேய்ச்சி விடு கண்மணி, என்னால கொஞ்சம் கூட முடியல. சரிங்க அத்தை. ஐயோ, தலை பயங்கரமா வலிக்குது கண்மணி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்தை அதான் தைலம் போட்டு விடுறல அத்தை, எல்லாம் சரியாயிடும். நிறுத்துறா கரெக்டா வீட்டு வாசல்ட்டே நிறுத்துறா. நிறுத்து, இரு இதை ஆன் பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ மைக் டெஸ்டிங், மைக் டெஸ்டிங். 1 2 3. ஹலோ 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 சவுண்ட் ஃபுல் சவுண்ட் வச்சாச்சுடா. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. புனிதா பார்த்தமைக்கு நன்றி. சித்தி வணக்கம். சித்தி வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் புனிதா காதெல்லாம் வலிக்குதுடி. வணக்கங்கள். எங்க நின்னு என்ன கத்திட்டு இருக்க? இப்பொழுது நான் தெரிவிப்பது என்னவென்றால், பக்கத்துல போய் கூப்பிட வேண்டியதானே? என்னவென்றால் நீங்கள் கேட்க தலைவலியில இந்த இம்சை வேற. நாட்டிலே நடக்க போகும் மிகப்பெரிய விழா நமது ஊரிலே நடக்க சித்தி என்ன அக்காவுக்கு தலைவலிக்குதா? என்னாச்சு? அவங்கள விடுங்க சித்தி. அழகன் மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வாசல்ல நிக்கிறாரு, அதான் உங்களை கூப்பிட்டு. வாங்க சித்தி, என்னன்னு போய் பார்க்கலாம். அதாகப்பட்டது உங்க வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை ராசாத்தி அவர்கள் இந்த ஊரின் செல்ல பிள்ளை, மக்களின் ஆதரவு பெற்ற மகராசி. அவருக்கு இருப்பதோ முகராசி. உங்கள் எங்களின் டிவி புகழ் ராசாத்தி வெற்றிகரமாக தனது செகண்ட் இன்னிங்ஸை தொடங்க இருக்கிறார். ஆகையால் இவ்வீட்டில் தலைவலி தாங்க முடியல. அந்த சிறப்பான நிகழ்ச்சி ராசாத்தியின் வெற்றிகரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். ராசாத்தி ஃபுட்ஸ் திறப்பு. ஏன் இந்த அழகு பையன் ராசாத்தி இப்படி ஏல விட்டுட்டு இருக்கான்? வரவேற்கின்றோம். எங்கள் ராசாத்தி ஃபுட்ஸ் ஃபேக்டரி திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் எனது ஆருயிர் நண்பன் இனியன் அழைத்தும் அவனது ஆருயிர் பெரியம்மா இதில் கலந்து கொள்ள மறுத்ததால் எனது நண்பன் மிகவும் கவலையோடு இருக்கின்றான். அதனால் பெரியம்மா, அதாவது மரகதம்மா, நீங்கள் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும் வரை நான் இப்படிதான் கத்துவேன், கத்திக்கிட்டே இருப்பேன், விடிய விடிய கத்துவேன். பெரியம்மா வர்றேன்னு சொல்லுங்க பெரியம்மா. நீங்க வர்றேன்னு சொல்ற வரைக்கும் எனது கூக்குரலை இட்டுக்கொண்டே இருப்பேன் பெரியம்மா. வரீங்களா இல்லையா பெரியம்மா? வாங்க, இந்த அழகு கூப்பிடுறல வாங்க. நீங்க வந்துதான் ஆகணும் பெரியம்மா. பெரியம்மா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. மரகதம்மா வருவதற்கு ஒத்துக்கொள்ளுகிறார் போல் இருக்கிறது. அழகரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த பெரியம்மாவிற்கு மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ஏற்கனவே தலைவலி கொள்ளுது, இதுல இவன் வேற. பெரியம்மா வரணும், யாராவது அவனை போ சொல்லுங்க. மரகதம்மா வரணும், வரணும் வரணும், எங்க மரகதம்மா வரணும். அம்மா, வாங்க. நீங்க அண்ணன் திறக்க போற கம்பெனிக்கு வரேன்னு சொன்னா மட்டும்தான் அவர் இங்க இருந்து போவாரு. இல்லன்னா இப்படி கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. இவ்வளவு கத்தி ஒண்ணும் நடக்கல போல இருக்கே. அப்பா மரகதப்பா, அப்படியா மாப்பிளை என்னமா தப்பு பண்ணிட்டா? நீங்க அவனை திட்டாலும் வெளியில அனுப்பினாலும் அவன் உங்க மேல பாசமா தாப்பா இருக்கா. அப்பா நீங்க வந்தாதான் நான் ஃபேக்டரியே திறப்பேன் அப்படின்னு அவன் ஒத்த கால்ல நின்றுகிட்டு இருக்காப்பா, ஒத்த கால்ல நின்றுகிட்டு இருக்கா. அவன் எம்பிட்டு வருத்தப்படுற தெரியுமா? அதை நினைக்கும் போது இப்ப கூட என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வளர்த்த பிள்ளை இனியே, நான் வளர்த்த பிள்ளை இனியேன்னு வாய் நிறைய சொல்லுவீங்களே, அந்த இனியனுக்காகவாவது மரகதம்மா வாங்கம்மா. அம்மா நீங்க வேற யாருக்காகவும் வர வேண்டாம், எனக்காக வர வேணாம், மத்தவங்களுக்காக வர வேணாம், ஏன் உங்களுக்காக கூட வர வேணாம். அந்த இனியனுக்காக வாங்கம்மா, அந்த இனியனுக்காக வாங்க. எப்படி புறச்சாலும் நீங்க வந்தேதான் ஆகணும். வாமா
வாங்கம்மா வாங்கம்மா கண்மணி அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. அந்த லூசு பையன் நான் சொன்னா கேட்க மாட்டாத்த. வாங்க ஏய் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி விடுறா தண்ணி விடுறா. அம்மா நீங்க வரேன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து கத்திக்கிட்டே இருப்பேன். ஏன் தொண்டை அப்பா என் தொண்டை கிழிஞ்சு ரத்தமே வந்தாலும் நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அண்ணி நம்ம யூனியனுக்காகவாவது நீங்க வரலாம்ல. நீங்கள் வரும் வரை ஆமா மரகதம், என்னதான் நாங்க போனாலும் நீ வந்தா தான் நம்ம இனிய சந்தோஷப்படுவான். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அன்புடன் எதிர்நோக்கும் அக்கா, என் புள்ள மனசை சங்கடப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு வாங்க. வரணும் வரணும் அதெல்லாம் என்னால முடியாது. வரணும் வரணும் பெரியம்மா வரணும் 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 மரகதம்மா வரணும். அங்க இனிய மட்டுமா இருக்கா? அந்த ராசாத்தியும் இருக்கா? மரகதம்மா அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எத்தனை நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்கக்கா? வாசலை தாண்டி வாங்க. உங்க இனியனுக்காக எனக்கு என்ன வந்தது? நீங்க வரேன்னு சொன்னாதான் அழகு இந்த இடத்த விட்டே காலி பண்ணுவான். இல்லனா உங்க காது கிழியிற அளவுக்கு அவன் கத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் உங்க இஷ்டம். கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அக்கா வரேன்னு சொல்லுங்கக்கா. அக்கா உள்ள போறீங்களா? மரகதம்மா நீங்கள் உள்ளே சென்றாலும் நான் உங்களை விடமாட்டேன். நான் வீட்டிற்குள்ளே வந்து கத்தவும் தயங்க மாட்டேன். மரகதம்மா வந்துருங்க மரகதம்மா. இல்லனா உள்ள அக்கா வரேன்னு சொல்லுங்களேன். இல்லனா வீட்டுக்குள்ள வந்து கத்துவான். ஆமாம்மா. கட்டாயமா நீங்க வரணும். ஃபேக்டரி திறப்பு விழாவுக்கு வரணும். மரகதம்மா வர வேண்டும். எங்களது மரகத தாயே வர வேண்டும். நீங்க சரி சரி நான் வரேன்னு சொல்லி தொலை. நான் உங்களை தேடி வந்து பேசுவேன். வேண்டும் வேண்டும் வர வேண்டும். மரகதம்மா நீங்க உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் கத்துறத நிப்பாட்ட மாட்டேன். நீங்க ஃபேக்டரி திறப்பு விழாவுக்கு வந்தே ஆகணும். வந்தே ஆகணும். ஐயா அம்மா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மூடுறா போதும். அதான் அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நிஜமாவாமா? உண்மையாவா சொல்றீங்க? இந்த கத்து கத்துனா யாருதான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா மறக்காம மரகதம்மாவையும் நாளைக்கு கூட்டு வந்துருக்கோமா. இனியனும் ராசாத்தியும் அவங்க வந்தே ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்கம்மா. அதனாலதான் நான் இந்த மாதிரி செட்டப் போடலாம் வந்தேன். சரியம்மா? அப்புறம் இன்னைக்கு வரேன்னு சொன்னவங்க நாளைக்கு வரலன்னு சொல்லிட போறாங்கம்மா. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நான் கூட்டிட்டு வரேன், நீ போ முதல்ல. சரிம்மா சரிம்மா. வந்த வேலை முடிஞ்சது. எப்படி பாத்தீங்களா? ஐடியா பண்ணி அவங்க எவ்வளவு டெக்னிக்கா வர வச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீ நாங்க கிளம்பு. போய் ஃபேக்டரி வேலையெல்லாம் பாக்குறோமா. வரமா? டேய் வண்டி ஏறா. இரு உட்காந்துக்கிறேன். வரமா? வரேன் போடா. மறக்காம கூட்டு வந்துருங்கம்மா. மறந்துடாதீங்க. அம்மா. ராசாத்தி அம்மா வாங்கம்மா. இல்ல மாப்பிள்ள நல்லா இருக்கேடி. சம்பந்திங்களுக்கெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லியாச்சுமா. வந்துருவாங்கல்ல? வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வந்துருவாங்கல்லடா? வந்துருவாங்கடா. வந்துருவாங்கடா. விடு. மாமா இன்னும் வரலையே. வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வாங்க பெரிய ராசாத்தி. வாங்க வாங்க வாங்க. அப்பாடா பெரியம்மா வந்துட்டாங்க. நான் காட்டு கத்தா கத்துனது வீண் போகல. பெரியம்மா வந்ததுக்கு தேங்க்ஸ் பெரியம்மா. ஸ்பீக்கர் போட்டு மிரட்டியாட என்ன வர வைக்கிற? உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். பெரியம்மா அந்த ஐடியாவை கொடுத்ததே இனியன் தான். டேய் அப்பதானே இனியதும் சும்மா பண்ணுவாங்க. பெரியத்த வாங்க அத்தை. வாங்க சம்பந்தி பெரியம்மா. வாங்க. வாங்க வாங்க பெரியம்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க போங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. மாப்பிள நீங்கிட்டு வா. அம்மா ரசத்தி நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி நில்லுங்க. பூஜைக்கு நேரமா எடுத்து எல்லாரும் வந்துட்டாளா? வந்தாச்சு. நீங்க பேஷா பண்ணிருங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவதி மே சதா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத்.
कर्पूरनिराञ्जनं समर्पयामि शीर्वश्यस्वमायुष्यमारोग्यमाविदा सोममानं महीयते धान्यं धनं पशुं मगपुत्रलाभं सतसं वत्सरं दीर्घमायुः सदमानं भवति स्थायं पुरुषं सदेन्द्रियायुष्येन्द्रिये प्रतिष्ठति ரசத்தை நீ போய் ரிப்பனை கட் பண்ணி கம்பெனி திறந்து வை. ஆமா ரசத்தி, உன் கையால நீயே ஃபேக்டரியை திறந்து வைமா. ஐயோ மாமா, என்ன போய் ரிப்பனை கட் பண்ண சொல்றீங்க? உன்னை கட் பண்ண சொல்லாம வேற யாருமா கட் பண்ண சொல்ற? நீதாம்மா, உன்னாலதானமா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அம்மா நீதாம்மா கட் பண்ணணும், போமா. டேய் சொல்றோம். ஆமா ரசத்தி, நீ போய் கட் பண்ணு. பெரிய தேருக்கும் போது என்ன போய் பண்ண சொல்றீங்களே? ஏம்மா என்னம்மா நீ புரியாத பொண்ணா இருக்க, சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருங்கண்ணே, அத்துதான் திறந்து வைக்கணும், அதுதான் முறை. என்ன மாமா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. போங்க மாமா. போதரா. என்னம்மா நீ பெரியமா, நீங்க வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. என்னால ஓபன் பண்ண முடியாது, வேற யாரையாச்சும் ஓபன் பண்ண சொல்லு. பெரியமா, நீங்க தான் ஓபன் பண்ணணும். இது ஓ ஃபேக்டரினா அதுக்கு என்ன ஏன் கூப்பிடுற? போய் உங்க அம்மாவை கூப்பிடு. பெரியமா, நீங்க தான் நம்ம வீட்டுக்கு எல்லாமே, நீங்க ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா பெரியமா, இப்ப மட்டும் நீங்க வந்து ரிப்பனை கட் பண்ணலன்னு வைங்களேன், அப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? உண்ணாவிரதம் இருப்பேன். அப்புறம் மைக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சு நான் உங்களுக்காக தர்ணா பண்ணுவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ வெட்டக்கூடாதுங்கிறதான என் ஆசை. அக்கா, அவன் தான் கூப்பிடுறான்ல, வாங்கக்கா வந்து கட் பண்ணுங்க. மரகதா, போ மரகதா. வாங்க பெரியமா. அம்மா போங்கம்மா. இவன் அந்த ராசாத்தியை தானே முதல்ல கட் பண்ண சொன்னா. இப்ப வந்து என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவ சொல்லி நான் ஒரு வேலையை செய்யணுமா? என்ன திறக்க சொல்லி இவ யாரு? இனியா, அவங்க தான் இவ்வளவு பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல, ராசாத்தியை கட் பண்ணட்டும். இல்ல அத்தை, அது வந்து நான் சொல்றத மட்டும் கேளு, நீ சும்மா இரு. நீ போய் கட் பண்ணு. அத்தை வேண்டாம் அத்தை, பெரிய தீயை கட் பண்ணட்டும். ராசாத்தி, அதான் உன் அத்தையே சொல்றாங்கல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் கட் பண்ணு. ரசாத்தி வா. ரசத்தி, போ ராசாத்தி. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? போமா. அதான் பெரியம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. வா. போ. அட நீ போ. போ. அட கட் என்ன பண்ணு. ரெண்டு பேரும் நிக்கிறீங்க? போங்க. போ. போங்க. அதான் பெரியம்மாவே சொல்லிட்டாங்களா. வாங்க பெரியம்மா. நல்ல சிரிச்ச மாதிரி இருக்காங்க பெரியம்மா. இந்த இருக்கு கத்திரிக்கோல். ரசத்தி இந்தா புடி. நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு ரிப்பனை கட் பண்ணுமா. கட் பண்ணு. கட் பண்ணு ராசாத்தி. இருமா இப்படி பிடிச்சுக்கிறேன். வலதுகால் எடுத்து வச்சு போ. போங்க. போங்க உள்ள. வாங்க பெரியப்பா. வா மாப்ள. போமா போ. அப்புறம் என்ன இனியா, டக்குன்னு போய் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எம்டி சீட்ல உட்காரு. டேய், உனக்கு கீழே எல்லாரும் வேலை பார்க்கணும்டா. இல்லடா, அங்க உட்கார்ற தகுதி எனக்கு இல்ல. என்ன மாப்பிள்ள சொல்ற? இதுக்கும் உங்க மரகத மைவே உட்கார வைக்கலாம்னு பாக்குறியா நீயே? இல்ல, அதுல உட்கார்ற ஒரே தகுதி ராசாத்திக்கு மட்டும்தான் இருக்கு.
ஓஹோ அப்படியா? ம். ஓ அப்ப மேடம் தான் இந்த கம்பெனிக்கு எம்டியா? சரிங்க மேடம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீட்ல போய் உட்காந்துருங்க. அண்ணே பேசாம இருங்கண்ணே. நானா மாமா? ஆமா ராசாத்தி, இதுல உட்கார தகுதியான ஆள் நீதான். ஏன் இப்படி சொல்றேன்னா, நாம இப்போ ஒரு ஆளா வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நீதான். எல்லா கஷ்டத்துலயும் நீதான் எனக்கு தைரியத்தை கொடுத்து இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்க. அதனால நீதான் இந்த சேர்ல போய் உட்காரணும். போ. ஆமா ராசாத்தி, இனிய சரியான முடிவு தான் எடுத்திருக்கான். போய் சேர்ல உட்காரு. அத்தை அவர் தான் சொல்றாருன்னா நீங்களுமா? ராசாத்தி, அத்தை சொல்றத கேளுமா, போய் உட்காரு. போய் உட்காருமா. அதான் எல்லாரும் சொல்றாங்களா? மங்கையம்மா அதான் சொல்றாங்க. நீங்க கையை பிடிச்சு உட்கார வைங்கம்மா. போங்க. போங்க. வா ஆமா. ராசாத்தி. வா உட்காரு. ஆமா, பெரிய சபாநாயகர் இவங்க எல்லாம் சேர்ந்து அவளை உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப தான் பண்றாங்க. ராசத்திய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. கம்பெனி நல்லாவே இருக்காது, விளங்காம போயிடும். அம்மா வாங்க வாங்க, எம்டி அம்மா கையால கிளவுஸ் ஆப்ரன் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போய் காய்கறி எல்லாம் கட் பண்ணுங்க. அழகரு, அதுல ஏப்ரானையும் வச்சு ஆமாமா, கொடுத்துடலாம். இந்த இப்படி வந்துக்கிறேன். இந்தாங்க கொடுங்க. வாங்கிக்கங்க. கொடுங்கம்மா கொடுங்க. நீயே கொடு ராசாத்தி. இந்தாங்க. பெரிய மகாராணி அப்படியே பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுக்குறேன். இருடி, கூடிய சீக்கிரமே நீ உட்கார்ந்துருக்க அந்த சீட்டை விட்டு உன்னை விரட்டல என் பேரு கண்மணி இல்ல. வாங்கிட்டீங்களாமா? போங்க. வாமா வாமா, அடுத்து வாங்கம்மா. நீங்க வாங்கம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. வாமா வாமா. இந்தாம்மா. இந்தாங்கக்கா. இந்தாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. ஓஹோ, போறீங்களா? இருங்க வரேன். ராசாத்தி, இப்போ வந்துடுறேன். வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. பாத்துக்க. சரி மாப்பிள்ள. இந்தாங்கம்மா. அண்ணி 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 அண்ணி, ஒரு நிமிஷம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிடாம போனா எப்படி? அப்படியா இனியா? எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. அதுக்கு இல்லடி. சரி சரி. ஆமா, நீ அன்னைக்கு கோயில்ல வச்சு என்ன சொன்னீங்க? அவ ராசி இல்லாதவ, அவ எங்க போனாலும் விளங்காது, நான் அவ கூட சேர்ந்து போனா பிச்சை எடுப்பேன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்களா, அவ பேருக்கு ஏத்த மாதிரி எம்டி சீட்ல அவளை கெத்தா உட்கார வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவளால இன்னைக்கு 20 குடும்பம் வாழ போகுது. இது இதோட நிக்க போறது இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவளை எவ்வளவு பெரிய உயரத்துல உட்கார வைக்க போறேங்கிறத உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. அப்புறம் நீ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்ன இல்ல ராசாத்தியை கேளுங்க, அவ நல்லா பண்ணி கொடுப்பா. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு நல்ல மனசு. நீங்க இவ்வளவு நாள் அவளுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பீங்க, என்னைக்காவது அவ உங்களுக்கு கெடுதல் பண்ணிருப்பாளா? அதுதான் ராசாத்தி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன். கண்மணி, என்னடி இவன் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறான்? அந்த ராசாத்தி அதுக்கு மேல பண்றான். என்னடி நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லை, மாமூல் அதிகமாக வருதுல்ல, அதான் பூரிப்பு அதிகமாயிட்டு இருக்கு. அதான் இப்படி பேசிட்டு போறான். வீடு இல்லாம சோறு இல்லாம இருந்ததெல்லாம் மறந்துட்டான். இருக்கட்டும், எல்லாத்தையும் மாத்தி திரும்ப அதே நிலைமைக்கு கொண்டு வர. அதெல்லாம் சரிதாண்டி. இவன் சொல்றத பார்த்தா அந்த ராசத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிடுவான் போல இருக்கே. அவளை எங்க கொண்டு போய் உட்கார வச்சா என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அவளை ஜெயில கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் பாரு. அம்மா எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுதா? யார் நீ? அதாம்மா, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தனே அமுதா.
உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கறேன். ஓ அப்படியா? அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேம்மா. வரேன்.